கருத்தரங்கில் எமது குருநாதரின் ஜி.கே. ஐயாவினுடைய விதிகள் அதற்குண்டான ஜாதகம் அந்த தலைப்பில் பேசுறேன். நான் பார்த்த ஜாதகம் நேற்றைக்கு சந்திரன் வந்து மகரத்தில் பயணித்துக் கொண்டிருப்பார். ரைட், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுங்க. மகரத்தில் சந்திரன். இப்போ நான் பார்த்த ஜாதகத்தில் சொல்லக்கூடிய விதிகள் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அவர் வந்து கொடுத்த ஜாதகம், நான் இடமாற்றம் எனக்கு ஆகுமா, உயர் பதவி கிடைக்குமா, கவர்னர் போஸ்ட் எனக்கு கிடைக்குமா, என்ன போஸ்ட்டுங்க, கவர்னர் போஸ்ட் கிடைக்குமா, அதே மாதிரி ஸ்டேட் பேங்க், அவர் வந்து ஸ்டேட் பேங்க்ல மிகப்பெரிய ஆபீசர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர், கேரளாவில் இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஜாதகத்தை அனுப்பி என்கிட்ட கேட்ட கேள்விக்குண்டான விளக்கங்கள் கொடுத்து அந்த விதிகளை சொல்லி உங்களுக்கு விளக்குறேன். சரி, இந்த கேள்வி ஃபர்ஸ்ட் கேள்வி. இரண்டாவது கேள்வி, நான் எனது வேலையில் மிகப்பெரிய இடத்திற்கு ப்ரொமோட் ஆவேனா என்னுடைய வேலையில், இது இரண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி, எனக்கு எப்ப டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், அதிக சம்பாத்தியம் எப்ப எனக்கு கிடைக்கும், நாலாவது கேள்வி. அடுத்தது ஐந்தாவது கேள்வி, நான் அண்ணா வாங்கினா நன்றிங்கண்ணா. அடுத்தது, இந்த இருக்கிற போஸ்ட்ல இருந்து எனக்கு அடுத்த மாறுதலாகி போகும் பொழுது சம்பளம் எப்ப அதிகமா கிடைக்கும், இது 5. அதற்கடுத்தது, இந்த துறையிலே இருந்துகிட்டு நான் அதிக சம்பாத்தியத்தை பெற்று இதிலிருந்து போவனா, அல்லது அரசியலில் வாங்கினா, அரசியலில் என்னால் போக முடியுமா, அரசியலில் மிகப்பெரிய கௌரவத்தை நான் அடைய முடியுமா, இப்படி ஒரு ஜாதகத்தை கேள்வி கேட்கிறார். இப்படி கேட்கும் ஜாதகத்தில் எந்த மாதிரி கிரக அடைவுகள் இருக்கும், எப்படி அமைப்பு இருக்கணும், இதுதான் என்னுடைய பதில். சரிங்களா? கேட்டார் ஃபர்ஸ்ட் இடமாற்றத்திற்கு தெளிவான பதில். அந்த ஜாதகத்தை சொல்லிடுறேன், தேவைப்பட்டா நோட் பண்ணிங்க. சரி, அவர் பெயர், ஆண் ஜாதகம் வச்சுங்க, பேர் சொல்ல வேண்டாம். வயது 53, பிறந்த தேதி 17/1/1973, 17/1/1973, நேரம் மதியம் 1:19, மதியம் 1:19. பிறந்த ஊர் சென்னை. அந்த அடிப்படையில் அவர் திருவாதிரை நட்சத்திரம் 2ஆம் பாதம், கரசை கரணம். அவருக்கு யோகமான கிரகங்கள் ராகு, அவயோகமான கிரகம் சுக்கிரன். நான் எடுத்துக்கொண்ட விஷயம் இது மட்டும்தான். இப்ப அவருக்கு தசா புத்தி புதன் திசையில், சந்திர புத்தியில் சனி அந்தரம். புதன் திசையில், சந்திர புத்தியில் சனி அந்தரம். சரி, இது அவருடைய பிறப்பினுடைய விளக்கம். அதற்கடுத்தது அவருடைய ஜாதகம், மேச லக்கணம், லக்கண புள்ளி சூரியன் 27 டிகிரி, லக்கண புள்ளி சூரியன் 27 டிகிரி. ரிஷபத்தில் சனி வக்கரம் 20 டிகிரி. மிதுனத்தில் சந்திரன் 12 டிகிரி, கேது 22 டிகிரி. 7 வரையும் எந்த கிரகம் இல்லை. 8ஆம் இடத்தில், லக்கணத்திற்கு 8ஆம் இடத்தில் விருச்சகத்தில் செவ்வாய் 18 டிகிரி. தனுசு வீட்டில் குரு 28, புதன் 26, ராகு 22, சுக்கிரன் 13. 10ஆம் இடத்தில் மகரத்தில் சூரியன் 3 டிகிரி. மாந்தி 12ஆம் இடத்தில் 27 டிகிரி. கிரக அடைவுகள் சொல்லியாச்சு. கோச்சாரத்தின் கிரக அடைவுகள் இப்ப சொல்ல போறேன். சந்திரநாடி விதிப்படி ஜனன ஜாதகமும் கோச்சார ஜாதகம் வைத்து பலன்கள் சொல்லப்படும். அந்த அடிப்படையில் இப்போ கோச்சாரத்தில் உள்ள கிரக அடைவுகள். அவர் வந்துட்டு நேற்றுக்கு நான் பார்த்த ஜாதகத்தில் சந்திரன் 10 டிகிரி மகரத்தில், அதாவது சூரியன் மகரத்தில் ஜனன காலத்தில், கோச்சாரத்தில் சந்திரன் மகரத்தில். இதை வச்சுதான் பலன் ஆரம்பிக்க போறேன். கோச்சாரத்தில்
சூரியன் லக்னத்தின் மீது இன்னைக்கு இருக்கு, நேற்றுக்கு 29 டிகிரி எங்க மீன கட்டத்தில். சுக்கிரன் லக்னத்தின் மீது, குரு மிதுனத்தில் 22 டிகிரி, கேது சிம்மத்தில், ராகு வந்து கும்பத்தில் 12 டிகிரி. இதுதான் கோச்சாரம். சனி செவ்வாய் புதன் வந்துட்டு மீனத்தில். இது வந்து கோச்சாரத்தினுடைய கிரக நிலை அடைவுகள். ஏன்னா இதை சொல்லாதான் அந்த பலன் எடுக்கும் விதம் புரியும் உங்களுக்கு. சரி, நான் கேட்ட முதல் கேள்வி, இந்த ஜாதகம் வந்த உடனே ஐயா நீங்க மேச லக்னம், மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம், நீங்க கேட்கக்கூடிய கேள்வி உங்களுடைய ஃபர்ஸ்ட் இடமாற்றம் ஆகுமான்னு கேட்குறீங்க, ரெண்டாவது உங்களுக்கு சம்பளம் அதிகமானு கேட்குறீங்க, மூணாவது உங்களுக்கு அரசு மற்றும் அரசியல் சம்பந்தப்பட்ட ஆசை உள்ளதா இல்லையா, இதுதான் மெயின் கேள்வி அப்படின்னு. அவர் கேட்ட கேள்வி அதுதான். எப்படி இந்த பதில் எடுத்தேன்? சந்திரன் சூரியன் மீது பயணம். சந்திரநாடி விதிப்படி கோச்சார சந்திரன் எந்த கிரகத்தின் மீது போகிறதோ அதனுடைய கேள்விதான் முதலில் அவர் கேட்பார். பளிச்சுன்னு வந்த உடனே அவருக்கு பதில் சொல்லிவிட முடியும். எஸ், சூரியன் காரகத்துவமான இடமாற்றம், அரசு, அரசியல், இதை பற்றி தான் அவர் கேட்பார். சம்பாத்தியம் எப்ப உயர்வு, இதுதான் இந்த 4 காரகத்துவம், சூரியனுடைய காரகத்துவங்கள், அதை பற்றி கேள்வி கேட்டார். ரைட், தெளிவா புரியுதுங்களா? ரைட், சரி. இது கேள்வியினுடைய அடிப்படை. இது எப்ப கிடைக்கும் கிடைக்காது என்பது கோச்சாரத்தில் சூரியன் நிலை. இப்ப கோச்சாரத்தில் சூரியன் எங்க இருக்காரு? லக்னத்து மேலேயே போயிட்டு இருக்காரு. நேற்றுக்கு லக்னத்துக்கு 12ஆம் இடத்தில் 29 டிகிரி நியரஸ்ட் லக்னத்தில் வந்துட்டார். அடுத்த கட்டத்தை ஒரு நாள்ல மாற போறார். நான் சொன்ன பதில் ஆம், நீங்கள் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக போகிறது. அவர் வந்து கிட்டத்தட்ட 4-5 டிஸ்ட்ரிக்ட் அவர் தான் தலைவர், அதாவது டெபுட்டி ஜெனரல் மேனேஜர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கோழிக்கோடு இங்க சொன்னார். ஒரு 4-5 மாவட்டத்துக்கு நான் தாங்க தலைவர். சரி, நான் எப்பொழுது என் சம்பாத்தியம் உயரும்? சம்பாத்தியம் உயர்வுக்கு வழி கோச்சாரத்தில் குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு ஜூன் மாசம் வர போறாரா? அப்போ மகரத்தில் இருக்கக்கூடிய சூரியனை குரு சந்திப்பாரா? இங்கே சிவராஜ யோகம் ஏற்படுகிறதா? அந்த அடிப்படையில் சூரியனுடைய நிலை இன்றைக்கு உச்ச சூரியன் சிம்ம, அதாவது மேசத்தில் சூரியன், இந்த கடகமும் குரு, கடகத்தில் குரு உச்சமாக போகிறார். அப்போ நடப்பு கால ஜனனகால சூரியனை குரு சந்திக்கிறது. திசா புத்தியும் புதன் திசையில் சந்திர புத்தியில் சனி அந்தரம். இந்த சனியாகப்பட்டவர் இன்னைக்கு 12ஆம் இடத்தில் மீனத்தில் சனி போயிட்டு இருக்கு. குரு கடகத்தில் வர போறார். குருவனுடைய பார்வை சூரியனுக்கும் படுகிறது, ஜனனகால சூரியனுக்கு, கோச்சார சனிக்கும் சம்பந்தப்படுகிறது. சனி என்பது தொழில்காரகன், சூரியன் என்பது சம்பாத்தியக்காரகன், குரு என்பது பணம். அப்போ சம்பாத்தியம் அதிகமாகுமா? இதை விட பெரிய போஸ்டிங் போவாரா? நிச்சயமாக போவார், சொல்லப்பட்டது. அதுதாங்க உங்களை கேட்க வந்தேன். சரி, அதற்கடுத்தது நான் எப்பொழுது அரசில் மிகப்பெரிய இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னர், ஒரு நிறுவனத்திற்கு மிகப்பெரிய சிஇஓ, இப்படியெல்லாம் நான் ஆகணும் அப்படின்னு கேட்பார். கண்டிப்பா ஆவீங்க. இப்ப நடந்துட்டு இருக்குது புதன் திசை. இந்த புதன் திசை அடுத்து உங்களுக்கு கேது திசை வரும். இந்த கேது திசையும் முடியணும். சுக்கிர திசை வரும்போதுதான் நீங்க அந்த மாதிரி போக முடியும். ஆக இடைப்பட்ட 7 வருஷம் நீங்கள் போக முடியாது கேதுவின் காரணத்தால். காரணம், கேது அங்கே 22 டிகிரியில கிட்டத்தட்ட குருவுடைய சாரத்துல 3ஆம் இடத்தில் இருக்கிறது. லக்னத்திற்கு 9ல குரு ஆட்சி பெற்று 28 டிகிரி ஹையஸ்ட் டிகிரி வாங்கியிருக்கிறார். அந்த ஹையஸ்ட் டிகிரி இதெல்லாம் அவர் வந்து மிகப்பெரிய அதிகாரியாக ரிசர்வ் பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருக்கார். கேதுவனுடைய நேரடி பார்வை இங்க ஜனனகால குருவை தொடுகிறது. குரு கேது கடனைத்தான் கொடுக்கும், உங்களுக்கு இந்த 7 வருடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுக்காது என்று சொல்லிவிட்டு, எப்பொழுது கொடுக்கும் என்றால் இந்த குரு கடகத்தை விட்டு சிம்மத்திற்கு வர வேண்டும். சிம்மத்திற்கு வரும்பொழுது இந்த குருவை
ஜனனகால குருவை தொடுவார், அப்பொழுது உங்களுக்கு சிறிய மாற்றம் அடையும் என்று சொல்லப்பட்டது. சரி, அதற்கடுத்தது நான் உயர்கல்வி படிப்பேனா? ஆமாங்க, பிஹெச்டி படிப்பீங்க. பிஹெச்டி படிக்கணும்னா எந்தெந்த இடத்தை தொடணும், எந்தெந்த கிரகம்? 9ஆம் இடம் உயர்கல்வி. 9ல லக்னத்திற்கு 9ல குரு ஆட்சி பெற்றிருக்கிறாரா? ஹையஸ்ட் டிகிரி குருவா? அவரு போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சுட்டு இப்போ பிஹெச்டிக்கு அப்ளை பண்ணியிருக்கிறார். ஸோ பிஹெச்டி படிக்கணும்னா 9ஆம் இடம் 11ஆம் இடம் வளர்த்துருக்கணும். அப்போ 9ம் 11ம் இவருக்கு சனி 2ஆம் இடத்தில் வக்கரம். லக்னத்திற்கு 11ஆம் இடமுடைய சனி 2ஆம் வீட்டில் வக்கரம். அப்போ வக்கர கிரகங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி தனது திசாபுத்தி காலங்கள் கடைசியில் மிகப்பெரிய அளவிற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும். 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்கு, பணமும் அதிகம் வரும், படிப்பும் அதிகமாக வரும். அப்பொழுது அருமையாக நீங்க பிஹெச்டி கண்டிப்பா செஞ்சிருவீங்க. நான் ப்ரொமோஷன் ஆகணும்னா டைரக்டா ப்ரொமோஷன் ஆகி வரக்கூடிய பேங்க்ல ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் இருக்காங்க. நான் அப்படி இல்லை, டிகிரி முடிச்சு போயிருக்கிறேன். அவங்களோட நான் காம்படிஷன் பண்ணணும்னா ஐ ஹாவ் டு டெவலப் மை எஜுகேஷன். ஸோ ஐ ஆம் இன் த பேட்டல் ரோல். நான் வந்து பிஹெச்டி முடிச்சுன்னா அவங்க லெவலுக்கு நிற்பேன் அப்படின்னாரு. எஸ், நீங்க பிஹெச்டி முடிப்பீங்க. அவங்களுக்கு சரியான போட்டி, காம்படிஷன்ல யூ வில் பி த வின்னர், நீங்க அந்த பேனல்ல இருப்பீங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த லெவலுக்கு அவர் போராடி கொண்டிருக்கும் அந்த வாய்ப்பு இந்த குரு லக்னத்திற்கு 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு ஹையஸ்ட் டிகிரி. லோயஸ்ட் டிகிரி யாருன்னா சூரியன் 3 டிகிரி. இந்த ஜாதகத்தில் சந்திரநாடி விதிப்படி லோயஸ்ட் டிகிரி என்பது அவருடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்களை சொல்லும். ஹையஸ்ட் டிகிரி என்பது அந்த நோய்களை எதிர்கொள்ளும் விதம். லோயஸ்ட் டிகிரியும் ஹையஸ்ட் டிகிரியும் நோய்களை காட்டினாலும் லோயஸ்ட் டிகிரி என்பது அதில் அந்த நோயில் அவர் பாதிக்கப்பட்டு வெளியேறுவார் என்றும், ஹையஸ்ட் டிகிரி சிரமமில்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டு அந்த சிரமத்தை சீக்கிரம் தாண்டி வருவார் என்று சொல்லுது. அந்த அடிப்படையில் சூரியன் லோயஸ்ட் டிகிரி உங்களுக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு தொந்தரவாக இருக்கும். ஆமாங்க, எனக்கு காலில் எலும்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருக்கு. ஸோ ஒரு நோயை ஐடென்டிஃபை பண்றதுக்கு லோயஸ்ட் டிகிரி ரொம்பவே உதவியா இருக்கும். சரி, இவருக்கு அதுக்கடுத்தது கிரக அடைவுக்கான விஷயம். லக்னாதிபதி 8ஆம் இடத்தில், ராகு கேதுக்குள் அனைத்து கிரகங்களும் அடக்கம். செவ்வாய் மட்டும், லக்னாதிபதி மட்டும் வெளியே. இது என்ன சொல்லுதுன்னா, சொந்த ஊர்ல நீங்க இருக்க முடியாது சார், வெளியூர்ல போனாதான் மிகப்பெரிய வாழ்க்கை. வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடுன. எஸ், நான் பிறந்ததுலேருந்து வெளியே தாங்க இருக்கிறேங்க அப்படின்றார். குடும்பமே இருந்தாலும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைங்கிறது தூரமா தான் இருக்கேன். காரணம், லக்னத்திற்கு ராகு கேதுக்கள் அனைத்தும் லக்னம் உட்பட ஒரு பக்கமும், அதை விடுத்து தனியாக லக்னாதிபதி என்றால் இது அமைப்பு. ஈஸியா சொல்லலாமா? ரைட். அதுக்கடுத்து கிரக அடைவுகள்ல குரு புதன் ரெண்டும் 28 டிகிரி 25 டிகிரி. மிக சிறப்பான அறிவாளி, நல்லா படிக்கக்கூடிய மாணவர், அருமையா படிச்சு வேலைக்கு போயிருவார். அரசு உத்தியோகத்திற்கான விதி, லக்னத்திற்கு 5ம் 10ம் சம்பந்தப்பட்டால் அரசு உத்தியோகம். இங்கே மேச லக்னம் 5க்குடைய சூரியன் 10ஆம் இடத்தில் சுயசாரத்தில் ஒரு கிரகம் நின்றால் அந்த காரகம் சூப்பரா வேலை செய்யும். அதே போல அந்த சுயசாரத்தின் காரகத்துவத்தில் அவருக்கு தொந்தரவும் இருக்கும். அப்ப சுயசாரத்தில் அந்த காரகம் எலும்பு தொந்தரவு இருக்கிறது. 5ஆம் இடம் 10ஆம் இடம் சம்பந்தப்பட்டது. அரசு உத்தியோகம் வந்துருச்சா? அரசு உத்தியோகத்திற்கான விதிகள் பளிச்சுன்னு இருந்தாலும் ஜாதகத்தை பார்த்த உடனே 5ஆம் இடம் 10ஆம் இடம் நட்சத்திர சாரம் கிரக அணைவுகள் சம்பந்தப்பட்ட பாவங்கள் சம்பந்தப்பட்டால் அரசு உத்தியோகம் தெளிவா சொல்லுங்க. எந்த ஜாதகம் இருக்கும் அருமையா எடுத்த உடனே சொல்லலாம். சரி, இதெல்லாம் தாண்டி செவ்வாய் 8ஆம் இடத்தில், இங்க ராகு 22 டிகிரி, செவ்வாய் 18 டிகிரி, 1 டிகிரி தான் வித்தியாசம். நான் எடுத்த உடனே சொன்னேன், உங்களுக்கு பல் சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருக்கு சார் அப்படின்னேன். எஸ், எனக்கு இருக்குங்க அப்படின்னார். சொல்லி அசத்திய பதில்களில் கடைசியாக அவர் நான் கேட்டது, ஐயா நான் சொன்னது, அதுக்கடுத்து அவருடைய சுயவிளக்கம் சொன்னார். அவர் கூட இந்த லைவ்ல பார்த்துட்டு இருக்கலாம் அல்லது அதுக்கடுத்து பார்க்கலாம். சார், அவர் மெத்த படித்தவர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் டெபுட்டி ஜெனரல் மேனேஜர். எந்த அளவுக்கு அவருக்கு நாலேஜ் இருக்கும்,
யூடியூப்பை பார்த்துட்டு உங்களுடைய யூடியூப்ல கீழே கமெண்ட்ல இருந்த ஒரே லைன் உங்களை ஜாதகம், உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வைத்தது எனக்கு, உங்களுக்காக இந்த ஜாதகத்தை அனுப்புறேன், நீங்க பார்த்து சொல்லுங்க, உங்க ஃபீஸ் எவ்வளவு கொடுத்துட்றேன். அதற்கு காரணம் அந்த அடைவு என்ன வந்துச்சுன்னா, இந்த ஜோதிடர் ஜாதகத்தை கொடுத்தால் நீங்க எதற்காக இந்த ஜாதகத்தை என்கிட்ட கொடுத்தீங்க, இந்தந்த கேள்விதான் என்ன கேட்க போறீங்க அப்படின்னு சொல்லி அதை தெளிவா சொல்றாருன்னு ஒரு நண்பர் போட்டிருக்கார் போல. நான் இன்னும் அதை ஒன்றும் பார்க்கல. யாராவது பார்த்தா எனக்கு கொஞ்சம் அனுப்பிவிடுங்க. எந்த மீட்டிங்ல பேசின இதே எனக்கு தெரியாது கண்டென்ட். அந்த மாதிரி வந்த ஜாதகத்தினுடைய பலன்கள் தான் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் நான். ஆக அரசாங்க உத்தியோகம்னா என்னன்னு சொல்லியாச்சு, இடமாற்றம் எப்பன்னு சொல்லியாச்சு, அவருக்கு என்ன தொந்தரவு வரும்னு சொல்லியாச்சு, அரசியல் முடிஞ்சு அதுக்கடுத்தது அவரு இந்த பெரிய போஸ்டுக்கு போகணும் அப்படின்னு கேட்டதுக்கான பதில் இப்ப இல்லைங்க. கேது புத்தி முடிஞ்சு அதுக்கடுத்து சுக்கிர திசை வந்தாதான் உங்களுக்கு அமைப்புன்னு சொல்லியாச்சு. அது இடையில காலதாமதாகும். வயசு கிட்டத்தட்ட இப்போ அவருக்கு வயசு என்ன ஆகுதுங்க, 53 முடிஞ்சு 54 நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இந்த 6 வருஷம் இந்த டிராவல் இருப்பார். ஸ்டேட் பேங்க்ல ஹையஸ்ட் பொசிஷனுக்கு போவார். அதற்கு அடுத்தது கேது திசை வருது, அப்போ ஒன்றும் நடக்காது 7 வருஷம். அதன் பிறகு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லி முடிக்கப்பட்டது. சொன்ன பிறகு அவரிடம் அந்த கமெண்ட் கிட்டத்தட்ட 100% நீங்க சொன்ன பதில் அத்தனையும் எனக்கு திருப்தி, ஆமாம் அப்படித்தான் என்ற சொன்ன பதில். இப்போ இங்க கடைசியா நான் சொல்லக்கூடியது, சந்திரநாடி விதிகள் இந்த ஒரு ஜாதகத்துக்கு மட்டும் அல்ல. எந்த ஜாதகத்தை கொடுத்து நீங்க கேள்வி கேட்டாலும், இன்றைய கோச்சார சந்திரன் கும்பத்தில் ஓடிட்டு இருக்கு. கும்பத்துல யாராருக்கு ஏதாவது ஒருத்தர் 2 பேர் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. கும்பத்துல என்ன கிரகம் இருக்கு உங்க ஜனன காலத்துல? அது காரக சம்பந்தப்பட்ட கேள்வி தான் நீங்க என்ன கேட்க போறீங்க. யாராவது சொல்ல முடியுமா? செவ்வாய் இருக்கு. ரைட். உங்க கணவரை பற்றி, உங்க சகோதரரை பற்றி, உங்க நிலத்தை பற்றி, உங்க வீட்டை பற்றி, வண்டி வாகனத்தை பற்றி கரெக்டா உங்க மனசுல ஓடிட்டு இருக்கு. சரியா தப்பா? எஸ். ஏன் பதில் சொல்ல முடியாது? ஆச்சுங்களா? சோ இந்த விதிகள் எந்த ஜாதகத்துக்கும் பொருந்தும், இந்த ஜாதகத்தான் பொருந்தும், இதுக்கு தான் பொருந்தும் என்றெல்லாம் கிடையாது. சந்திரநாடி விதிகள் சாட்சாத் மிக எளிமையான முறை, பதில்கள் மிக வலுவான பதில்கள். சிக்கலின்றி சிரமமின்றி ஒரு ஜாதகத்தை பார்த்து பயப்படாமல் கொடுத்த ஜாதகம் நம்மளை பயப்படுத்தாது, அவரை தான் பயப்படுத்தும். இவர் என்ன சொல்ல போறாரோ என்று அவர் தான் பயந்துக்க வேண்டும். பயந்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. சந்திரநாடியை ஒரு முறை தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்து வைத்து அதனுடைய சாராம்சத்தை மனசுல நீங்க ஏத்திட்டீங்கன்னா அருமையாக விளக்கத்தை கொடுக்கும். இன்று காலையில் இந்த மண்டபத்தில் சந்திரநாடியை விஜயகுமார் நண்பர் பேசினார். அவரும் ஜிகே மாணவர். ஒவ்வொரு அரங்கத்திலும், ஜோதிட கருத்தரங்கத்தில் சந்திரநாடியை தொடாமல் கடக்காமல் போகவே முடியாது என்பதே எனது ஆணித்தரமான பதில். ஆகவே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் எனதருமை சகோதரிகள், சகோதரர்கள், உங்களுடைய ஜாதக சந்தேகங்களுக்கு தெளிவான முறையில் எந்த ஜாதகர் சந்திரநாடியில் உங்கள் ஜாதகத்தை அணுகுகிறாரோ மிக தெளிவான பதிலை அவரால் கொடுக்க முடியும் என்பதே என்னுடைய வேண்டுகோள். அதே சமயம் ஜாதகத்தை கிரகத்திற்கு பரிகாரம் என்ற முறையில் நாங்கள் கோயில் குளத்துக்கு மட்டும்தான் அனுப்புவோம். அந்த கோயிலுக்கு போய் அவ்வளவு பண்ண எவ்வளவு பண்ண கண்டிப்பா சொல்லவே மாட்டோம். சோ சந்திரநாடியில் பரிகாரம் என்பது மிக மிக எளிமை. அந்த கிரக கோயில் எங்க இருக்கோ அதுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா போதும் தான் சொல்லப்பட்டது. இவர் கடைசியா கேட்ட கேள்வி, இவர் கரசை கிரணம், இவர் இருப்பது கேரளாவில். இவருக்கு சொல்லப்பட்ட பதில், கரசை கிரணத்திற்கு யானை, நீங்கள் குருவாயூர் கோயிலுக்கு சென்று யானைக்கு உணவளியுங்கள், அந்த கோயிலுக்கு போய் நீங்க வணங்குங்க அப்படின்னு சொல்லி முடிக்கப்பட்டது. உங்களுக்கு உயர்வான பலன் கிடைக்கும் என்றும் உறுதியளிக்கப்பட்டது. ஆக நண்பர்களே, யூடியூபில் பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள், எனது எத்தனையோ வீடியோக்களை பார்த்து கொண்டு எனக்கு இந்த யூடியூப் வாட்ஸ்அப் மூலியமாக என்னிடம் ஜாதகம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நான் சொல்லக்கூடிய பதில்கள் கடவுளர்களால் ஜிகேவுக்கு அவருக்கு படித்துக்கு முன்பு படித்ததுக்கு பின்பு என்று நான் பிரிப்பேன். சந்திரநாடியை கையில் எடுத்த பிறகு அருமையான பதில்கள் எனது குருநாதரின் வடிவில் அவருடைய விதிகளை கொண்டு சிறப்பாக சொல்லிக்கொண்டு நான் இந்த ஜோதிட துறையில் பயணிக்கிறேன். காலச்சூழ்நிலைகள் என்னுடைய, நான் ஒரு தொழில் ரீதியான அமைப்பில் இருக்கும் பொழுது என்னால் கொடுத்த உடனே ஜாதகத்தை சொல்ல முடியவில்லை. என்னை சேர்ந்த நண்பர்களுக்கு தெரியும். எனது மனைவியும்
இந்த ஜாதகத்திற்கு ரொம்பவே தூரம். எது சொன்னாலும் எனக்கு ஏறுமாறாக பேசுவார். அது ஜெகநாதனுக்கு மட்டும் தான் தெரியும். என்ன காரணம்னா அது என்னமோ அவங்களுக்கு ஜோதியம் பிடிக்கிறதே இல்லை. ஆனால் அந்த பொண்ணுக்கு உனக்கு வேலை கிடைக்குமான்னு சொன்னதே நான் தான். இப்போ அதை ஒத்துக்கிறான். ஆமாம், யார் சுத்தி போவோன்னு சொன்னேன். என்ன பொண்ணை பார்த்து அன்னைக்கே சொன்னேன். அப்போ நான் இந்த அளவுக்கு படிக்கலை. அதுக்கு ஒரு விதி சொல்லிடுறேன். சிம்மத்தில் சனி இருந்தால் 100% அடித்து சொல்கிறேங்க, நீ யார் வேணாலும் செக் பண்ணீங்க. காரணம் ரிஷப லக்னம் 10 சனி சிம்மத்தில் பூர நட்சத்திரத்தில் உறுதியாக வேலை கிடைக்கும். அரசு உத்தியோகம் அடிச்சா போனா அரசு உத்தியோகம், ஸ்கூல், கவர்மெண்ட் டீச்சர். ஸோ அப்படிப்பட்ட அது ஏனோ ரிஷப லக்னம் சிம்ம லக்னம் ராசி 6-8 போட்டி வாட்டி வதக்கும். இந்த ஜாதகம்னு கையில் எடுத்தாலே அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இருந்தாலும் நான் இந்த ஜோதிடத்திற்காக பட்ட அவமானங்களை தாண்டி சிறப்பாக பயணிக்கிறேன் என்பதை சொல்வதற்கு மிகவும் பெருமை கொள்கிறேன். எனது தொலைபேசி நம்பர், இந்த நம்பரும் அடுத்ததாக மாறப்போகிறது. ஏன்னா தொலைபேசியை மாற்றுன்னு பெரிய தொந்தரவு. கிட்டத்தட்ட இந்த ஃபோனு 20 வருஷமாக வச்சுட்டு இருக்கிறேங்க. இந்த நம்பர் மாற்றுன்னு எதனால் சொல்கிறாலும் தெரியல, முடியல என்னால். வடிவேல் சொல்கிற மாதிரி ரொம்பவே முடியலைங்க. நம்பர் மாற்றிடுவேன். இந்த நம்பர் 9789487287. ஸோ இந்த அரங்கம் இன்னும் பல மாதங்களாக நாங்கள் கடக்க இருக்கிறோம். இதுவரை கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் இருக்குங்க நாங்கள் ட்ராவல் பண்ணுறது. கிட்டத்தட்ட எனது பதிவு எண் 203. எனக்கு அடுத்தது அம்மா 204 நினைக்கிறேன். கரெக்டுங்களாம்மா? எஸ் இதுங்க. 2013 ஆரம்பித்தது. 2006 ஆரம்பித்தது. நான் 2010 அது 2011 உள்ள வந்தேன். நான் எனக்கு ஏகப்பட்ட குருமார்கள் இந்த சபையில் கிடைச்சாங்க. அவங்க மூலிமா கற்றுக்கிட்டேன். ஜிகே ஐயா மூலிமா கற்றுக்கிட்டேன். இன்றைக்கு இந்த பதில்கள் சொல்லும் அளவிற்கு இந்த அரங்கம் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது என்றால் ஈசன் ஐயாவின் அருளால் திருச்செங்கோட்டு வேளவரின் சன்னதியில் வந்த பிறகுதான் எனக்கு திருமணம் நடந்தது. எனது சொந்த ஊர் சேலம். இங்கே வந்து தான் திருமணம் நடந்தது. இங்கே செட்டில் ஆயாச்சு. ஸோ இந்த மண் என்னை வாழ வைத்த மண் அப்படிங்கிற ரீதியில் இந்த அரங்கத்திற்கு என்னால் முடிந்த அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறேன். செய்வோம். அதிக கருத்தரங்களை நடத்துவோம் என்பது உறுதி கூறி இந்த வாய்ப்பு எனக்கு அழைத்த இந்த சங்கத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனது தொலைபேசி எண் 978 94 87 287. வாழ்க வளமுடன். அடுத்ததாக